இந்த நாளில் நாம் எபேசியர் 4:30 தான் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வசனங்களை நாம் கொடுப்பதற்கு சில நேரங்களில் கர்த்தர் குறிப்பிட்ட சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். காலை வேளையில் காத்திருக்கும் போது சில நாட்களிலே சில வசனங்கள், அதாவது சில குறிப்பிட்ட காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் நாம் ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ இந்த குறிப்பிட்ட காரியம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், அதிலும் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு உணர்வு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதை தான் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு இடைப்பட போகிறார். எபேசியர் 4:30 சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துதல்னா என்ன? முதல்ல எப்படி நம்ம துக்கப்படுத்துகிறோம்? அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டார்னா இல்லை. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அந்த ஆவியானவர் அப்பொழுது அருளப்பட்டார். உதாரணமாக சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. தேவ ஆவியை பெற்ற மனுஷன்னு தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போனார்னு எசேக்கியேல் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் அப்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரிசுத்தாவி நமக்கு வருவதற்கு ஒரு வழிவகை செய்தார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலேயும் ஊற்றப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் உள்ளே நுழைவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவினபடியினாலே பரிசுத்தாவியானவர் நம்ம மேல் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஆதியாகமம் 1:1-2 பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்க ஆவியானவர் 4000 வருஷமாக அந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடியதான ஒரு விஷயத்தின் மேல் இறங்கணும். இப்போ பூமி ஜலத்திலிருந்து வெளியே வருது ஆதியாகமத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரான்னு பார்த்தா எங்கேயும் இறங்கினார்னு சொல்லப்படலை. வந்து போயிட்டு இருந்திருக்கிறார். இப்போ சிம்சன் மேலே பார்த்தீங்கன்னா இறங்குவார், அப்புறம் போயிடுவார், திருப்பி இன்னொரு இடத்துல இறங்கினார்னு இருக்கும். அப்போ அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவதற்கு எங்கே அவர் பர்மனெண்ட்டாக இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை நோவா வெளியே விடுறார். அந்த வசனம் தெளிவாக இருக்குது. புறாவின் உள்ளம் கால்பதிக்க இடமில்லாதபடியினாலே புறா திரும்பி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தங்கி தாபரிக்க இடமில்லை, அப்படி உட்கார்றதுக்கு இடமில்லை, எந்த ஒரு இடமும் அதுக்கு கிடைக்கல பூமியில். அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரும் பூமியில் இறங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தார். அப்போ தண்ணியிலிருந்து இயேசுவானவர் வெளியே வரார் யோர்தானில். அந்த தண்ணியிலிருந்து அவர் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். ஏன்? இப்போ அவருக்கு ஒரு சரீரம் கிடச்சிருக்கு இறங்குவதற்கு. 4000 வருஷமாக அப்படி இறங்குவதற்கு, பர்மனெண்ட்டாக அங்கே தங்கி இருப்பதற்கு ஒரு சரீரம் கிடைக்கல. போகிறதுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு சரீரம் கிடச்சிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அவர் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் வழியாக நமக்கு எல்லாமே அருளப்பட்டது. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாராங்கிறது தான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அது ஒரு ஆள் தத்துவமே கிடையாது, அது சும்மா ஒரு பவர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆவியானவர்னே உணர்த்தப்பட்ட வசனங்கள் உண்டு. அவர் நமக்குள்ள இறங்கி வாசம் பண்ணுகிறார்னே வசனம் சொல்லு. சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்துல வரும்போது அப்படின்னே இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 16 சொல்றார். ஸோ அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்லுது. ஸோ இந்த ஆவியானவர் தான் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, துக்கமா இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதான கேள்வி. இப்போ திருமணமாகி விட்டது, கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றதான் முக்கியம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கை ஓட்டியிருப்பாங்க. ஆனால் உட்காந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க, ஏதோ இருக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஏன்? ஒரு சமுதாயத்துக்காக பிரிஞ்சு போனால் இந்த கேவலமாக இருக்குமே. நான் சொல்கிறதுலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ பிரிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்திலலாம் பிரிஞ்சு போகிறது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அவமானமாக கருதுனாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, எப்படியோ அவங்க சேர்ந்து இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுச்சுங்க, அப்படியே ஏதோ கஷ்டம் நஷ்டம் அப்படியே ஓட்டிட்டோம் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறதும் இருக்கிறது. இன்னும் சிலரை நான் பார்த்துருக்கிறேன்.
அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு வயதானவரை நான் பார்த்தேன். அவர் வந்து அந்த பாட்டிமாவை தன்னுடைய மனைவியை, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அந்த கரத்தை பிடிச்சு அவர் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள பராமரித்த அந்த விஷயத்தை நான் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவங்களுடைய அந்யோன்யம், சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் துக்கத்தோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா அல்லது சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறாரா? அதுதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைங்கிற பேச்சே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்குள்ளே இருப்பார், நடத்துவார். அவர் எப்படி நடத்துறாருங்கிறதா கேள்வி. இங்கே வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் அங்கேயே சொல்லப்படுது. மேலே ஒரு விஷயம் இருக்குது, கீழே ஒரு விஷயம் இருக்குது. 29ஆம் வசனம் 31ஆம் வசனம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த வசனம் வருது. 29ஆம் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதை கேட்ட உடனே நமக்கு அப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமாக தான்ப்பா இருக்கிறாரு, ஏன் என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வந்ததில்லை அப்படின்றாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன்னு சொல்கிற எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துடுது. அல்லது சரமாரியாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்களும் கெட்ட வார்த்தையை நிறைய பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் வந்து அக்கேஷனாக, அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டா அவங்க சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேங்க, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இல்லாமல் வெளியே வராது பாருங்களேன். வசனம் அப்படி தானே சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கேயோ ஒரு மூலையில் அந்த கெட்ட வார்த்தை இருந்துச்சு, அது வெளியே வந்துச்சு. அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார். கெட்ட வார்த்தை இருக்கிற அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் பேசணும்னு நினைக்கலிங்க, ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்ட வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை அது இல்லை பாருங்களேன். இதுவே நமக்கு இதுதான் நம்ம கெட்ட வார்த்தைங்கிறோம். இந்த லெவலுக்கே நமக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, நான் பரிசுத்தவான், என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு பரிசுத்தவானை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் பேசுகிற வார்த்தையை சொன்னபோது, இந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருங்க அப்படின்னு சொன்னபோது, கூட இருந்தால் அத்தனை பேரும் சொன்னாங்க, அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராதுங்க, சான்ஸே இல்லை, நாங்கள் அவர் கூட இத்தனை வருஷம் இருக்கிறாங்க. இதுதான் சாட்சி, கெட்ட வார்த்தை. சரி, இப்போ அதை நம்ம சொல்லலை. ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை என்ன? அதே வசனம் சொல்லுது பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும்தான் நல்ல வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. நீங்க பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும், அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களான்னு தான் கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்கள் குடும்பமாக உட்காந்து எல்லாரும் சில காரியங்கள்லாம் பேசுவாங்க. அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உலக பிரகாரமாக இருக்கும். கிரிக்கெட்டை பற்றி இருக்கும், சினிமாவை பற்றி இருக்கும், அரசியலை பற்றி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து துக்கப்படுகிறார். ஏன் துக்கப்படுகிறார்னா, இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. எப்படிப்பட்ட பவர்? ஜீவனும் மரணமும் எல்லாம் அதில் தான் இருக்கு. ஆண்டவர் எதில் பவர் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்போ நம்ம சொல்லணும், அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன். அதை உச்சரிக்கிறதுனா அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நீங்கள் நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்போ நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். சரமாரியாக உட்காந்து ஜாலியாக பேசலாம், தப்பு கிடையாது. அது கெட்ட வார்த்தைன்னு கிடையாது உலக பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அதுதான் கெட்ட வார்த்தை. ஏன்? அப்போ உலக பிரகாரமாக பேசுகிற கெட்ட வார்த்தை என்ன? அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களே, வந்த பிறகு உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. டிஃபால்ட்டாக அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இன்னும் இருக்குன்னா உங்கள் ரட்சிப்புலேயே இன்னும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் அர்ஜென்ட்டாக நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஒரு ஆத்தத்தில் பேசிட்டேன்னா இன்னும் ரட்சிப்பு பூரணப்படல, உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். நான் பேசுறது அந்த லெவல் இல்லை, நான் 2வது லெவலுக்கு வரேன், முதல் லெவல்ல இருந்து. 2வது லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. அதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். நான் இப்பொழுது விசுவாசிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, நான் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். விசுவாசிகள் வீடுகளில் நம்ம உட்காந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானதை பேசுகிறோமா, இல்லை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா? ஏதாவது அத்தியாவசியமாக பேசுறது வேற. நீங்கள் என்ன சாப்பாடு இன்னைக்கு செய்யட்டும், பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டியாச்சா, என்ன படிக்கிறாங்க, என்னப்பா படிக்கிற, இதெல்லாம் வந்து நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா? அப்போ இதெல்லாமே நம்ம பேசுகிறோமே, அதை கேட்கல ஆண்டவர். இது தவிர்த்து உட்காந்து ஒன்று தேவையில்லாமல் ஒன்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், கதை பேசிக்கிட்டு இருப்போம்ல, தேவனை தேடாதபடிக்கு உட்காந்துக்கிட்டு வேற எதையோ பற்றி புரோஜனம் அல்லாதவைக்கு காரியம் இருக்கும். அதான் இங்கே வசனம் சொல்லுது, கேட்கிறவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி. எது புரோஜனம் இப்போ, எது புரோஜனம் இல்லை அப்படின்னு பார்க்கணும்.
சும்மா தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். ஒரு சில ஊழியர்களாக பிரயாணம் பண்ணுவோம். பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே இருக்காது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அரட்டையாக இருக்கும், இன்னொரு ஊழியரை பற்றின குறையாக இருக்கும், இல்லை இன்னொரு ஊழியத்தை பற்றின குறையாக இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வசனத்தை பற்றி இருக்கும், வசனத்துடைய ஆழங்கள் பற்றி இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு அந்த நேரமே பத்தாது. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னா போனதே தெரியாது. தேவனுக்கு ஏதுவாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்றைக்கி நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த வசனத்தில் பேச 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வசனத்தை குறித்து அதிகமாக பேச 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 உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் வசனத்தை அதிகமாக பேச பேச உங்கள் வசனத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரெவலேஷன், ரேமான்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த பிராக்டிஸில் வரதா, சடனாக வர்றது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியதான வல்லமைகள் வெளிப்படும். இன்னைக்கு பல ஊழியர்கள் சேர்ந்தோம்னா, பல விசுவாசிகள் சேர்ந்தோம்னா, சேர்றதே எதுக்கு? அரட்டை அடிக்கிறதுக்கு தான், ஜாலியாக இருக்கிறதுக்கு தான், கிண்டல் பண்ணுறதுக்கு தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உன்னை ஒருத்தர் தேடி வராங்க, உன் கூட வந்து உக்காந்தா கொஞ்ச நேரம் போர் அடிக்காது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நீ அதை சந்தோஷமாக எடுக்கக்கூடாது. நீ ராங்காக வெளிப்பட்டிருக்கிற மக்களுக்கு உன்னை ஒரு ஜோக்கர் ஆக்கியிருக்கிறாங்க, அல்லது உன்னை வந்து ஒரு என்டர்டெய்னர் ஆக்கியிருக்கிறாங்க. உன் கூட உட்காந்தா ஜாலியாக இருக்கும், உன்னை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அப்படியே ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, டைம் போனதே தெரிலங்க, 1 மணி நேரம் போனதே தெரிலன்னு நீ சந்தோஷப்படாத. உன்னை என்டர்டெய்னர் ஆக்கியிருக்கிறாங்க, அல்லது உன்னை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனுஷனோட இப்படி உட்காந்தோம்னா 2 வார்த்தை கிடைக்கும், அல்லது அவங்க கூட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று பேசுவாப்புல, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், அல்லது அந்த மனுஷன் கூட உட்காந்து பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆவியானவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உன்னை தேடி வருவார்கள். அதற்கு பிறகு ஏன் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது, என்டர்டெய்னிங்காக ஒன்றுமே இருக்காது, ஒன்லி ரெவலேஷனாக இருக்கும், ஒன்றி தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் வெளிப்படும் போது உன்னை தேடி வருகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். சாலமோனிடத்திலிருந்து ஞானம் வெளிப்பட்ட போது ஞானம் விரும்பினவர்கள் அவனை தேடி வந்தார்கள். உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது வார்த்தை விரும்புகிறவர்களை தேடி வருவார்கள். ஒரு காலத்தில் உட்காந்து காலேஜுக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில பாடல்களை பாடிக்கொண்டு பஸ்ஸை அடித்து கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு க்ரௌடு இருக்கும். அந்த க்ரௌடு நம்ம ஒரு நாள் போவாட்டி மறுநாள் மிஸ் பண்ணேம்பாங்க, நேற்று நீ வரவே இல்லை, பஸ்ஸே போர் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய க்ரௌடு வராது. ஆனால் ஒரு சிலர், ஒரு 2 பேர் 3 பேர் உன்னிடத்தில் வந்து உட்கார்ந்துருப்பார்கள். நாங்கள் வேதத்தை ஆராய ஆரம்பித்த காலகட்டத்தில், நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்பதாக சொல்கிறேன், ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வேதத்தை போதிப்பார். அவர் நாங்கள் இருந்த இடத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார். அப்பொழுதெல்லாம் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரியெல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு மாலை வேளைகளில் புறப்பட்டு ஓடுவோம். நானும் நண்பர்களும் புறப்பட்டு போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார், திருப்பி வருவோம். போகும்போதும் வரும்போதும் செலவுகள் நிறைய ஆகும், பெட்ரோல் செலவு எல்லாம் நிறைய ஆகும். ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய வார்த்தை இருக்குமானால் எவ்வளவு தூரத்திலிருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். உன்னை ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும். கர்த்தர் தான் உன் விசிட்டிங் கார்டாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ஸுக்கு வரணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும். அப்படி வந்து உட்காந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவராக உன் பாதத்தில் அவங்க உட்காரணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனங்க எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க. காசுக்கு வரவன் காணாமல் போயிடுவான். உங்கள்கிட்ட உட்காந்து அரட்டை அடிக்க வர்றவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட உட்காந்தா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம், உங்கள்கிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்காக இருக்குமா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் உன்னிடத்தில் வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது பிரயோஜனம் உண்டாக்கும், அவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக்கும். அதான் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ் அல்ல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள். எதிரில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னா அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதா வார்த்தை நம்ம பேசணும். அவனுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா உங்களோட உட்காந்து வேஸ்ட்டு. நான் சொல்கிறேன், இப்படி பேச 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 அவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும். நீங்களே யோசிப்பீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லையே, பேசினது இல்லையேன்னு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொண்டு தொடங்குகிற ஊற்று. அந்த ஊற்று 4 பக்கமும் பாயும். அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும். இது முதலாவதாக சொல்றார். 2வது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும்
கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ள இது அதிகப்படியாய் காணப்படுகிறது. சபையில் கூட போதனைகள் கொடுக்கும்போது ஜனங்களுக்கு நம்ம எப்படி போதனை கொடுக்குறோன்னு பார்க்கணும். அந்த போதனை என்ன விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த போதனையினுடைய விதம் அவனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் அவனை என்டர்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஊழியர்களை நான் பின்பற்றினேன். அவர்களை நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், 30 வருஷத்துக்கு கிட்ட பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிம்பாங்க மினிஸ்ட்ரியில், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் கொஞ்சம் இருக்கும், கூட ஒரு சின்ன கதை இருக்கும், அப்படியே ஒரு சின்ன ஜோக்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அப்படி பேக்கேஜாக அவங்க கொண்டு வரும்போது ஒரு என்டர்டெயின் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எனக்கு அப்பொழுது சரி என்று பட்டது. என்னுடைய ஊழியங்களிலும் அப்படித்தான் வெளிப்பட்டது. ஆனால் போக 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 பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகளை படித்துக்கொண்டே வரும்போது சில காரியங்களை உணர்த்த தொடங்கினார். அதாவது வசனம் ஆவியானவர் அங்கே கொடுக்கிறது. நடுவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஜோக்ஸு, கொண்டு வரக்கூடியதான உங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மாம்சம் கொடுக்கக்கூடியது. ஆவியும் மாம்சமும் சேர்ந்து அங்கே வராது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய 100% கண்ட்ரோலுக்கு கீழே மெசேஜ் இல்லை. அந்த இடத்துல கூட கொஞ்சம் என்ன வருது, உங்கள் மாம்சமும் கலக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, க்ரௌடை நம்ம என்டர்டெயினாக வச்சுக்க விரும்புகிறோம், அல்லது க்ரௌடை நம்ம பக்கம் திருப்ப விரும்புகிறோம், அல்லது க்ரௌட் நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் கொஞ்சம் காரியங்களே அவங்கள ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஸ் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்படியே நம்ம பக்கம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லி சொல்லி கொண்டாடுவோம். இது ஒரு ஒரு காலகட்டத்தில் சரி, ஒரு காலகட்டத்தில் இது சரியாகத்தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஆவியானவர் உணர்த்தினார், ஆவியானவர் பேசுகிறதற்கும் நீ பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் தான் ஆவியானவர் பேசினாரு. நடுவில் நீ உன்னோட சுயத்தை கலக்கிற, ஏன்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஜோக்கை போடுவோம், ஏன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பிரசங்கியார்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ அவங்க தூக்கி போடும்போது உடனே அவங்க இன்னும் ஜாலியாகி என்டர்டெயின். நீங்கள் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது கேளுங்களேன், முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னா, ஐயோ அவர் பயங்கர ஜோக்காக பேசுகிறாருங்க. அவர் ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க. நான் ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின போது ஒருத்தர் சமீபத்தில் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், அதில் ஒரு ஜோக் சொன்னீங்க பாருங்க, அது இன்னும் என்னால் மறக்க முடியாதுன்னாரு. நான் நினச்சேன் என்னுடைய மெசேஜ் அது ஃபெயிலியர். ஜோக் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, ஆவியானவர் என்னை உணர்த்தினாரு, என்னை குத்தினாரு, அன்னைக்கு நான் மனம் திரும்பினேன், அது என் இருதயத்துக்குள்ள இன்னைய வரைக்கும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அந்த மெசேஜ் சக்சஸ். இதுதான் பரிசுத்த ஆவியை பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுறது. நம்ம பல நேரங்களில் இந்த மாம்சத்தை கலந்துடுறோம் உள்ள, ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, ஜனங்களை அட்டென்ஷனில் கொண்டு வரதுக்காக, க்ரௌடை வந்து நம்ம என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். ஒரு பீரியடில் ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாத, இதை செய்யவே செய்யாத, இதை செஞ்சினா உன் மாம்சமும் என் ஆவியும் போராட ஆரம்பிக்குது. ஆவி போயிட்டே இருக்கும்போது நடுவில் மாம்சம் வந்துடுது. ஜனங்க, நீ நினைக்கிற ஜனங்க அட்டென்டிவாக இருக்காங்கன்னு, ஜனங்க ஏன் அட்டென்ஷன்லேருந்து உன் அட்டென்ஷனுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப யோசித்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த ஜோக்கும் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எந்த விதமான கதை கூட சொல்ல வேண்டாம். ஆனால் உன்னை நோக்கி க்ரௌட் 100% அட்டென்ஷன்லேயே உட்கார்ந்துருக்கும். அந்த அட்டென்ஷனை கொண்டு வந்தது நீங்கள் அல்ல, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர். உன் பக்கம் அப்படியே 100% உட்கார வச்சிருப்பாரு. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அப்படித்தான் இயேசுவானவர் உட்கார வச்சார். 3 நாள் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்களேன் ஒரு க்ரௌடை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைக்கிறார் பாருங்களேன் ஒரு க்ரௌடை. அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல, அடையாளத்தையும் செய்யல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மலை பிரசங்கத்தில் என்ன அற்புத அடையாளம் நடந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஜனங்க அட்டென்டிவாக உட்காந்துருக்கான் பாருங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒருத்தன் உட்காந்து கேட்குறான்னா அப்போ அந்த வேர்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படி நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்து பேசும்போது, உன் மாம்சம் கலக்காம 100% வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அது ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே நேரடியாய் போகும். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. இதோட கூட எப்போ நீங்கள் உங்கள் மாம்சத்தை கலக்குறீங்களோ அது கெட்ட வார்த்தை. அந்த இப்போ நீங்கள் பாருங்கள், சிலருடைய ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரிட்டிஷர்ஸோட ஃபுட்டை பாருங்கள், அப்படியே பொட்டேட்டோவை மேஷாக அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அதோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில மசாலாவை கலப்போம், போட்டு அப்படி வாசனை கேசனா போட்டு, ஏன்னா அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம் இல்லையா? இந்த நம்ம அந்தந்த ஏற்ற மாதிரி, கிரேக்கனுக்கு ஏற்ற மாதிரி, யூதனுக்கு ஏற்ற மாதிரி இப்படிலாம் மாத்திரம்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றுவார். நீங்கள் மாற்ற வேண்டாம், அவரே மாற்றுவார்.
அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும். உட்காந்துருக்கிறோம் 50 பேர்னா 50 பேருக்கும் அந்த வார்த்தை 50 விதமாய் போகும். 5000 பேர்னா 5000 பேருக்கும் 5000 விதமாய் போகும். அதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிரௌடு மொத்தத்தையும் நீங்கள் ஆதாயம் பண்ணணும்னா, கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னா, முதல்ல நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து பேசணும். 100% கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா 100% கிரௌட் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். உன் வாயின் வார்த்தைகள் ஒன்றும் கெட்ட வார்த்தையாக இருக்காது. அத்தனையும் பக்தி விருத்திக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இப்போ ரெண்டாவது அங்கே என்ன சொல்கிறாரு? கசப்பும் கலகமும் தூஷணம். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபைகள் பல நேரங்களில் அது சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஆவிக்குரிய சபைகளை இன்றைக்கி உடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே ஆவிக்குரிய சபைகள் உடைந்து போகிறது. உடைஞ்சு போகிறது கூட பிரச்சனை இல்லை. அதாவது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்னு இருக்க. அப்படி உடஞ்சி சபை பலுகி பெருகி வந்தால் கூட பரவாயில்லை, அது கூட பிரச்சனை இல்லை பாருங்களேன். ஆனால் அப்படி நடக்கும்போது அங்கே கலகம் உண்டாகுது. அந்த கலகத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கலகத்தை அடக்குவதற்கு புறஜாதியார் உள்ளே வருகிறார்கள். புறஜாதியார் உள்ளே வந்து அந்த சமாதானத்தை கொண்டு வராங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த உங்களால் முடியலன்னா இருக்கிறவங்களே லீஸ்டான ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீங்கள் அந்த வழக்குக்கு கொண்டு வாங்க. அது கூட எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவமானப்படத்தக்கதாக சொல்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி சபைகள் கலகங்களால் நிறைந்திருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக இருப்பார் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபைன்னு சொல்கிறோம், ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த சபைகளுக்குள்ளே கலகம், தூஷணம், அந்த சபை இந்த வசனத்தில் சொல்கிற அத்தனையும் இங்கே இருக்குது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல். கடந்த 10 வருஷத்தில் சென்னையில் நிறைய சபைகளை பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க பல சபைகளை குறித்து கேள்விப்படுகிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சபைகள் அங்கே இருக்கக்கூடியதான அந்த குரூப்பாக நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் என்று அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ இன்னைக்கு அதே பிரச்சனை சபைகளுக்குள்ள அதே மாதிரி கூக்குரல், தூஷணம், கேவலமான வார்த்தைகள். இவர்களெல்லாம் தேவ மனுஷர்களா என்றால் நான் சொல்லுவேன், தேவ மனுஷர்கள் அல்ல. தேவனுடைய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவான். இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. அது யார் சைடு தப்பு, யார் சைடு சரியில்லை, அதெல்லாம் நமக்கு ரெண்டாவது, அது ஆண்டவர் பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சபையில் ஒரு கூக்குரல், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் தூஷணம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கலகம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கோபம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் கசப்பு. அப்படி இருந்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபை எப்படி இருக்குதோ அப்படித்தான் அந்த வீடும் இருக்கும். சபையினுடைய அபிஷேகம் அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்லையும் இருக்கும். சபை கூக்குரல் இட்டா விசுவாசி வீட்லையும் கூக்குரல் இருக்கும். சபையில் ஒரு கசப்பு இருந்தால் விசுவாசி வீட்லையும் இருக்கு. இந்த அபிஷேகத்தோடு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு அவங்க வீட்டுக்கு போனால் பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும். நீ கசப்பையும் கூக்குரலையும் கோபத்தையும் மூர்க்கத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள போராட்டத்தை நீங்கள் கொண்டாந்துட்டீங்கன்னா அதே அபிஷேகத்தை வீட்டுக்கும் போவாங்க. நான் சொல்லுகிறது குறிப்பிட்ட எந்த சபையும் அல்ல, அநேக சபைகள் இப்பொழுது அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி 1000 கணக்கான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்த சபைகள். எத்தனையோ சபைகள் இப்படிப்பட்டவர்களாலே துண்டு துண்டாகி சபைகளுக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் நடந்து சபைகளுக்குள்ளே ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்கு புறஜாதியார் உள்ளே வந்து, இது பரிசுத்த ஆவி விரும்பக்கூடிய காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபையில் அந்நிய காரியம் நடந்துருச்சுன்னா அதற்கான விலை அதிகம் கொடுக்கப்பட வேண்டி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அதை உணர மாட்டேங்கிறாங்க. ஏதோ இப்போ பிரச்சனை சரியாயிரும் அப்புறமா பின்னாடி இல்லை, இதுக்கான விலையை நாம் கொடுக்க வேண்டி வரும். நம்ம நிறைய பைபிளில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு, அதோடு முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். எல்லாத்துக்கும் உண்டு. தாவீதுக்கும் உண்டு, அது மோசேக்கும் உண்டு, அது ஆரோனுக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. அவர்கள் செய்ததுக்கு ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். அந்த கிரயத்தை செலுத்த வைப்பாருங்கிற பயம் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்கும். உங்களை அழைத்த பரிசுத்த ஆவியை, உங்களை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியை, உங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவரை, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து இப்படிப்பட்ட செய்கைகளினாலே துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் வீடுகளிலே கூக்குரல் இடாதிருப்பதாக, கணவன் மனைவிக்குள்ளே கூக்குரல் வராதிருப்பதாக. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்கிறவங்களுக்குள்ள அமைதி இல்லை, சமாதானம் இல்லை,
சண்டைக்கு தீவிரித்தல், கூக்குரல். இன்னைக்கு வீடுகளுக்குள்ளே எப்படி சபைகளுக்குள்ளே உட்காந்து ஒன்று ஆராதிக்கிறீங்க? உங்கள் நிமித்தம் ஒரு செத்த நீங்க அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலோடு கூட, ஒரு கசப்போடு கூட, ஒரு மூர்க்கத்தோடு கூட, ஒரு சமாதானம் இல்லாமல் சபைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு செத்த நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறவங்க. சபைக்குள்ளே ஒப்புரவாகி சபை என்பது சரிப்படுத்துகிற இடமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்த வண்ணமாக திரும்பி போகிறாங்க. கணவன் மனைவியும் பிரச்சனையோட சபைக்கு வராங்க, சபையில் அது சால்வ் ஆகணும் இல்லையா? சால்வ் ஆகாமல் அதே பிரச்சனையோட திரும்பி போய் ஒரு வாரம் கசப்போடு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வராங்க, அடுத்த வாரமும் சரியாகலை, அடுத்த 2 வாரம் கசப்போடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப பிரிவினைக்கு நேராக போகும். எப்பவுமே வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே சரி ஆயிரணும். கணவனுக்கு மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அது வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பரிசுத்த ஆவி துக்கப்படுவார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். தயவு செய்து உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க. சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் வராதிருப்பதாக. சபைக்குள்ளே கூக்குரல், தூஷணமான காரியங்கள் வராதிருப்பதாக. முதலாவது, பரிசுத்த ஆவியை நம்ம எதனால் துக்கப்படுத்துகிறோம்? புரோஜனமற்ற வார்த்தைகளை பேசுகிறதுனாலே. புரோஜனமற்ற வார்த்தைகளை மட்டும் இல்லை, தூஷணம், கூக்குரல், இது போன்ற சம்பவங்களாலே பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம்.